செய்கிற வேலைகளெல்லாம் கலைத்து கொண்டு இருந்தார். கோபம் வருகிறது அந்த மேற்பார்வையாளருக்கு. அந்த நேரம் பார்த்து அரிமர்த்தன பாண்டியன் பார்வையிடுவதற்காக வருகிறான். என்ன பணிகள் எப்படி நடைபெறுகின்றன? எல்லா பணியும் நன்றாக நடைபெறுகிறது. ஆனால் அந்த வந்தியின்பால் வந்திருக்கிற ஒருவன் மட்டும் பணி செய்யாமல் இடையூறுகள் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு சொன்னான். எங்கே அவன் அப்படின்னாங்க. இதோ பாருங்க, படுத்து கிடக்காம பாருங்க, அவன் தான்னாரு. நேராக வந்தார். ஒரு கோல் என்று வைத்து ஓங்கி அவன் முதுகலை அடிக்கணும்னு அடிக்கும்போது அடி வாங்கி கொண்டவர் சத்தம் போடலை. அடித்த மன்னனும் இருந்த எல்லோரும் சத்தம் விட்டார்கள். வலியை எல்லாரும் உணர்ந்தாங்கன்னார். வந்தது அப்போ தான் இறைவன் என்பதை அரிமர்த்தன பாண்டியன் உணர்ந்தார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார். அப்படி அந்த அடியை வாங்கி கொண்ட பெருமான் நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? யோ என்னையே அடிச்சிட்டியா நீ, இரு வச்சுக்கிறேன் இரு உன்னை அப்படி இல்லை. அடி கொடுத்த பாண்டியனுக்கு என்னையா கொடுத்தினாரு? நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. இதாங்க பெருமான். அவர் என்ன பண்ணார்? தன்னை அடித்தவருக்கு என்ன கொடுத்தான? அடுத்த ஒரு பிறப்பை கொடுத்தாரா? கொடுக்கலை. ஏன்? மண்ணுலகத்தில் பிறக்கிற வாய்ப்பு கொடுக்கலை, நரகத்துக்கும் கொண்டு செலுத்தலை, விண்ணுலக வாழ்க்கையும் கொடுக்கலை. இந்த மூணையும் விடுத்து விட்டு மேலான இன்பமாகிய சிவலோகத்தில் இருந்து இன்பம் பெய்கிற வாய்ப்பை அந்த பாண்டிய மன்னனுக்கு கொடுத்துட்டாராம். அது சாமி சொல்றார். நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி, பரகதி மேலான கதி, பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. அந்த பெருமான் உயர்ந்த இன்பத்தை அவருக்கு கொடுத்தார் என்பதை மணிவாசக பெருந்தகை அங்கேயே பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம்.